ஷாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேத வசனம் இப்படியாக சொல்கிறது. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். ஆதியாகமும் 1:27. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த வேத வசனத்தை தெரியாத கிறிஸ்தவர்கள் இருக்க முடியாது. இந்த வேத வசனத்தினுடைய ஆழத்தை நாம் தியானிக்கும் பொழுது, கர்த்தர் மனுகுலத்தை, அதாவது மனிதனை அவருடைய சாயலாக அவர் படைத்தார். ஏன் படைத்தார், எதற்காக படைத்தார் என்று நாம் தியானிக்க வேண்டும். ஏன்னா அவரோடு கூட நாம் இசைந்திருக்கும்படியாக, அவரோடு கூட ஐக்கியத்தில் நாம் இருக்கும்படியாக ஆண்டவர் நம்மை படைத்தார். ஆனால் இன்றைய நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அவரோடு கூட இசைந்திருக்க, அவரோடு கூட ஐக்கியத்தில் நிலைத்திருக்க நாம் மறந்து போய், நாம் இந்த உலகத்தோடு கூட, உலகத்தில் காணப்படுகிற படைப்புகளோடு கூட நாம் ஐக்கியமாய் இருக்க விரும்புகிறோம். உதாரணமாக வேலைக்காக நாம் அநேக நேரங்களை கொடுக்கிறோம். நம்முடைய தொலைபேசிக்காக நாம் அநேக நேரங்களை கொடுக்கிறோம். டிவிக்காக அநேக நேரங்கள், நண்பர்களுக்காக, உணவுக்காக, தூக்கத்திற்காக, மற்ற அலுவலக காரியங்களுக்காக, அநேக நம்ம உறவினர்களுக்காக, நம்முடைய நண்பர்கள், இனஜன பந்துக்கள், இப்படி அநேகருக்கு நாம் நேரத்தை கொடுக்கிறோம். ஆனால் நேரத்தை கொடுத்த கர்த்தர், அவருக்கு நாம் நேரத்தை கொடுக்க மறந்து விடுகிறோம். அவரோடு கூட நாம் ஐக்கியமாக இருக்க மறந்து போய்விடுகிறோம். ஆண்டவர் அவர்களோடு கூட ஐக்கியமாக இருக்கும்படியாக ஆதாமையும் ஏவாளையும் படைத்தார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அதை அவர்கள் செய்யாமல் போனதுனால, கர்த்தருடைய ஐக்கியத்தில் அவர்கள் இல்லாததுனால அவர்கள் பாவம் செய்தார்கள். அவர்களால் இந்த உலகத்தில் நிலைத்திருக்க முடியல. அதனால் ஆண்டவர் அவர்களை அந்த தோட்டத்திலிருந்து, அந்த ஆசீர்வாதத்திலிருந்து, ஆண்டவருடைய ஐக்கியத்திலிருந்து வெளியே அனுப்புகிறார். அவர்களுக்கு மரணம் கிடைக்கிறது. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, ஏனோக் என்கிற அந்த தேவ மனிதன் கர்த்தரோடு கூட இசைந்து நடந்தார் என்றும், அதனுடைய விளைவாக கர்த்தர் அவரை தன்னோடு கூட சேர்த்து கொண்டார். அவருக்கு மரணமே கிடைக்கல. ஏன் தெரியுமா? அவர் கர்த்தரோடு கூட இசைந்திருந்தார். ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் கர்த்தரோடு கூட இசைந்திருந்தால் கர்த்தர் நம்முடைய மரணத்தை கூட விரும்பாமல் தன்னோடு கூட நம்மை சேர்த்து கொள்வார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஐக்கியம் எங்கே இருக்குது, யாரோடு கூட இருக்கிறது என்பதை உணர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம கண்களை மூடி செபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே. ஆண்டவரே, படைத்த உம்மோடு கூட ஐக்கியமாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. படைப்புகளோடு கூட அல்ல என்பதை உணர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்து, உம்மோடு கூட ஐக்கியமாய் இருந்து இந்த உலகத்தை ஜெயிக்க, இந்த மரணத்தை ஜெயிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா இயேசு மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.